வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் உள்ள பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா. குருநாதர் அருணாபெருமணிஜி எம்பெருமான் கரும்பும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாச்சலம் திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடலில் 1158 சுற்றத்தவர்களும் மக்களும் என தோன்றும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் ஒரு ஆஜனம். இந்த பாடல் ஒரு இணக்கமான வேண்டுகோளை தன்னிடத்தே உள்ளடக்கியது. எம்பெருமானுடைய கடல் பெற பாடப்பெற்ற பாடல். தத்தனதன தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். சுற்றத்தவர்களும் மக்களும் இதமுள்ள சொற்குற்ற அறிவையும் விட்டது ஜலம் இது சுத்த ஜலம் இனி சற்று இது கிடைபடும் என மாழ்கி துக்கத்தோடு கொடிது ஒட்டியா அழுது அழல் சுட்ட குடமோடு சுட்டு எரி கனலோடு தொக்கு தொகு தொக்கு தொகு தொக் என இடுபறை பிணம் மூட சற்று ஒப்பு உளது ஒரு சர்ச்சையும் எழும் உடல் சட்டப்பட உயிர் சற்று உடன் விசியது தப்பில் தவறு உறும் மத்திப நடையென உரையாடி சத்திப்பொடு கரம் வைத்து இடர் தலைமிசை தப்பிற்று இது பிழை எப்படி எனும் மொழி தத்த ஜடம் விடும் அப்பொழுது இரு சரண் அருள்வாயே. சிற்றியில் கிரிமகள் கொத்து அலர் புரிகுழல் சித்திர பிரபை புனை பொற்பினள் இளமையில் செல் கண் சிவகதி உத்தமி கழிதர முதுபேய்கள் திக்கு ஜெககண தித்தரி திகுதிகு செச்ச ஜனகிருத தொட்டரி ஜனகிருத டெட்டெட் டுடுடுடு தத்தரி தரி என நடமாடும் கொற்ற புலி அதழ் சுற்றிய அரணருள் குட்டி கரிமுகன் இக்கு அவள் அமுதுசை கொச்சை கணபதி முக்கண்ணன் இளையவ களம் மீதே குப்புற்றுடன் எழி சச்சரி முழவு இயல் கொட்ட சுரர்பதி மெய்த்திட நிசிசர கொத்து கிளை உடல் பட்டு உக அமர் செய்த பெருமாளை அப்படின்னு முடிகிறார். முதல் பதி எடுத்துக்கலாம். சுற்றத்தவர்களும் மக்களும் இதமுள்ள சொற்கு உற்ற அறிவையும் விட்டது ஜலம் இது சுத்த ஜலம் இனி சற்று இது கிடைபடும் என மாழ்கி துக்கத்தோடு கொடிது ஒட்டியே அழுது அழல் சுட்ட குடமோடு சுட்டு எரி கனலோடு தொக்கு தொகு தொகு தொக் என இடுபறை பிணம் மூட சற்று ஒப்பு உள்ளது ஒரு சர்ச்சையும் எழும் உடல் சட்டப்பட உயிர் சற்று உடன் விசியது தப்பில் தவறு உறும் மத்திப நடையென உரையாடி சத்திப்பொடு கரம் வைத்து இடர் தலைமிசை தப்பிற்று இது பிழை எப்படி எனும் மொழி தத்த ஜடம் விடும் அப்பொழுது இரு சரண் அருள்வாயினும் முதல் பதியில் வேண்டுகிறார். ரொம்ப ஒரு இணக்கமான வேண்டுகோள். அது சுவாமி ரொம்ப பிரமாதமான வார்த்தைகளில் தனக்கே உரிய பாணியில் கட்டமைச்சிருக்கார். முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது சுற்றத்தார்களும் மக்களும் இன்பம் தருவதான சொல்லுக்கு உரிய அறிவை மனைவியும் நோயாளியின் படுக்கையின் அருகில் ஈரம் இருக்க கண்டு விட்டது ஜலம் அது விட்ட ஜலம் அது நோயாளி விட்ட மூத்திரம் இது சுத்த ஜலம் இது நல்ல நீர் என பேசி இனி கொஞ்ச நேரத்தில் இந்நோய் படுக்க வைக்கும் என்று மயங்கி வருந்தி மாழ்கிங்கிறார். மாழ்கினா மயங்கி வருந்தி துக்கத்துடனும் கஷ்டத்துடனும் அணுகியிருந்தே அழுது தீயால் சுட்டெரிக்க நெருப்பு சட்டியில் சுடுதற்கு வேண்டிய தீயோடு தொக்கு தொகு தொக்கென்று அடிபடும் பறை தொடங்கி ஒளி செய்ய பிணத்தை மூடுவதற்கு சற்று கொஞ்ச நேரம் ஏற்புடையதான சமயத்தில் பொருந்தியதான ஆராய்ச்சி பேச்சும் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சி பேச்சும் எழும் பிறக்கும் உடல் சட்டப்பட உடல் நன்றாக கெட்டுப்போக உயிரானது சற்று உடன் கொஞ்ச நேரத்துக்குள் விசியது உயிருக்கு உடலுடன் உள்ள கட்டு தவறிப்போனால் பிழை உண்டாகும் இப்போது மட்டமான நிலையில் உள்ளது என்றெல்லாம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க கூச்சலிட்டு வருத்தத்தோடு தலைமீது கரம் வைத்து ஐயோ என்று தலைமேல் கையை வைத்து நாடி தவறுகின்றது. இந்த சமயம் இந்த உயிர் பிழைத்தல் எப்படி முடியும் என்கின்ற பேச்சு பரவ உடலை உயிர் விடும் அந்த க்ஷணத்தில் உன்னுடைய 2 திருவடிகளும் தந்தருள்னு ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஆங்கில சொன்னால் ப்ரிசைஸ் ரெக்வஸ்ட், ப்ரிசைஸாக வைக்கிறார். 2வது பதில் சிற்றியில் கிரிமகள் கொத்து அலர் புரி குழல் சித்திர பிரபை புனை பொற்பினள் இளமையில் செல் கண் சிவ கதி உத்தமி கழிதர முதுபேய்கள் திக்கு ஜெககண தித்தரி திகுதிகு செச்ச ஜனகிருத தொட்டெரி ஜனகிருத டெட்டெட் டுடுடு தத்தரி தரியன நடமாடும் கொற்ற புலி அதழ் சுற்றிய அரண் அருள் குட்டி கரிமுகன் இக்கு அவள் அமுதுசை கொச்சை கணபதி முக்கண்ணன் இளையவ களம் மீதே குப்புற்றுடன் எழு சச்சரி முழவு இயல் கொட்ட சுரர்பதி மெய்த்திட நிசிசரர் கொத்து கிளை உடல் பட்டு
உக அமர் செய்த பெருமாள் என்று 2வது பதி முடிகிறார். சிற்றிலை, அதாவது சிறு வீடு கட்டி விளையாடும் மலைமகள், கொத்தான மலர்கள் வைத்துள்ள கடை குழன்று சுருண்ட கூந்தலை உடைய, விசித்திரமான ஒளிவாய்ந்த அழகை உடையவள், இளமையில் போன்றவள், செல்கண் மழை போலும் குளிர்ந்த கண்ணை உடையவள் அல்லது சேல்மீன் போலும் கண்ணை உடையவள், முக்தியை தரும் உத்தமி ஆகிய தேவி கண்டு கடிக்க பழமையான பேய்க்கூட்டங்கள் திக்கு ஜெககன தித்தரி திகுதிகு தத்தரி தரி என்று ஆடி சூழ்தர நடமாடுகின்ற வீரமுள்ள புலியின் தோலை ஆடையாக சுற்றியுள்ள சிவபெருமான் அருடைய குட்டி கரிமுகன், குழந்தை யானைமுக கணபதி, இக்கு கரும்பு அவல் இவை தம்மை அமுது செய்யும் கொச்சை கணபதி, பார்ப்பதற்கு எளுப்பமான தோற்றத்தை உடைய கணபதி, 3 கண்களை உடையவன் ஆகிய விநாயகமூர்த்திக்கு இடையவனே, போர்க்களத்தில் மேற்கிளம்பி ஒலிக்கும் வாத்திய வகை முரசு இவை தகுதியோடு முழங்க, தேவருடைய தலைவன் தேவேந்திரன் நிலை பெற்று உண்மையாய் வாழ, அசுரர் கூட்டமும் சுற்றமும் உடல் அடிபட்டு சிதற போர் புரிந்த பெருமாளே இரு சரண் அருள்வாயின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் இதமுள்ள சொற்கு உற்ற அறிவை அப்படின்னு அதை பிரிக்கணும், அந்த அடியை, அப்போ தான் பொருள் வரும். அடுத்தது செற்கண் அப்படிங்கிறார், அதாவது மேகம் போன்ற கண், செல்னா மேகம், மழைக்கண் அப்படின்னு வழக்கில் சொல்லுவோம், குளிர்ந்த கண், பேதை பெருமழை கண்பர் திருக்குறள், வாழ்கெழு மழைக்கண் வாசவம்பர். அடுத்தது தத்தை அப்படின்னா அப்படின்னு வர்றதுனால சேல்கண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிவகதி உத்தமி கழிதர, சிவகதி உத்தமி கழிதர, பேய்கள் தத்தரி தரியென நடமாடும் அரண். சிவகதிங்கிறது முக்தி வீட்டு உலகு, சிவகதி நாயகன். அடுத்தது பெருவார் அழியா முத்தி வீடுமன்றோ யாமனை பைங்கிழியன் அபிராமந்ததில் 15வது பாட்டு சொல்கிறார். தேவி கழிக்க அரணாடுதல், மாமலை வேந்தன் மகள் மகிழ ஆடி, உமையவள் மகிழ் நடம் நவில்பவன் சம்பந்தர் சொல்கிறார். அடுத்தது இங்கே பேய்கள் ஆடுற அந்த ஆட்டத்தை அப்படி குருநாதர் படம் பிடிக்கிறார். நம்ம அது பல்வேறு இடங்களில் படிச்சிருக்கோம், திருவப்புலாம். பேய்கள் தத்தரி தரியன அரணார் நடமாடுறது, பேய்கள் கையடித்தோடிடு காடரங்கா ஆடும் எங்கள் அப்பன் அப்படின்னு காரைக்காலமையார் சொல்கிறார் எங்கள் மூத்த திருப்பதிகத்தில் 4வது பாட்டில். அதை இந்த இடத்துல மேற்கொள்ள சொல்லணும். பேய்கள் நடனமாடுறது பல அழகை படிச்சிருக்கோம், இந்த இடத்துல சிவபெருமானோடு வருவது. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம், கொச்சை கணபதிங்கிறார். கணபதியின் தோற்றம் எழுப்பமானது, அதனால் கொச்சை கணபதியினர். அவரது எழுப்பமான தோற்றம் பொழி கரட மதகய வதனமும் அதில் ஒரு கோடும் புழக்கை வீச்சும் குடிவிழியும் நால்வாயும் படுபுகரும் பெருவயிரும் குறிய தாழும் ஒளிவில் கரு மூஷியமும் படைத்தழகு விநாயகன் என்று ஒரு பேர் பூண்டு பழிதப வாழ் வித்தகனை நினைந்து துதி புரிந்து பதம்பணிந்து வாழ்வாம் அப்படின்னு வீரபுரம் புராணத்தில் ஒரு விவரிப்பு இருக்குது. அதை வச்சு நம்ம உறுதி சொல்ல முடியும் கொச்சை கணபதினு குருநாதர் சொல்கிறதுக்கான உண்மையான காரணம். இப்படி இரு சரண் அருள்வாயின்னு வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த பாடலுடைய பின்பகுதியில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். முதல்ல இமவான் மகள், அவளை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? சிறு வீடு கட்டி விளையாடும் மலைமகள், கொத்தான மலர்கள் வைத்துள்ள சூண்ட கூந்தல் உடையவள், விசித்திரமான ஒளிவாய்ந்த அழகை உடையவள், இளமையில் போன்றவள், மழை போலும் குளிர்ந்த கண்ணை உடையவள், முக்தியை தரும் உத்தமியாகிய பார்வதி கண்டுகளிக்க பழமையான பேய்க்கூட்டங்கள் திக்கு செககன தித்தரி திகு திகு ஜட் செனகிருத தொட்டரி செனகிருத டெட்டட் டுடு டுடு தத்தரி தரி என சூழ்ந்து நடமாட, வீரமுள்ள புலியின் தோலை ஆடையாக சுற்றியுள்ள சிவபெருமான் அவருடைய குழந்தை யானைமுகன், கரும்பு அவல் இவைகளெல்லாம் உண்ணும் எளிய தோற்றத்தை உடைய கணபதி, 3 கண்களை உடையவனாகிய முக்கண்ணன் என்ற விநாயகனுக்கு தம்பியே, போர்க்களத்தில் மேற்கிளம்பி ஒலிக்கும் வாத்திய வகை முரசு முதலியவை தகுதியோடு முழங்க, தேவர்கள் அரசான இந்திரன் தேவருடைய அரசனான இந்திரன் நிலை பெற்று உண்மையாக வாழ, அசுரர் கூட்டமும் சுற்றமும் உடல் அடிபட்டு சிதற சண்டை செய்த பெருமாள் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லி முதல் பகுதியில் ஒரு மனிதனுடைய அந்திம நாளில் என்னென்ன முடியுமோ அதை ரொம்ப அப்படியே படம் பிடித்து அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வரார். அது அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த அனுகிரகம், அவருக்கு உரித்தான வித்தை அது.
ஆனால் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இந்த பாட்டில் என்னென்னா, ரொம்ப தெளிவாக வேண்டுதல் வைக்கிறார். என்ன? என்னுடைய உடல் உயிரை அதாவது என்னுடைய உயிர் உடலை விட்டு போகின்ற அந்த க்ஷணத்தில் உங்களுடைய திருவடிகளை தந்து எனக்கு முக்தி கொடுத்துருங்கிறார். ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு வேண்டுகோள், ரொம்ப ஒரு துல்லியமான வேண்டுதலை எம்பெருமான் திருப்பாத்தில் வைக்கிறார். இந்த வேண்டுதலை எல்லாம் அல்ல பழனியாண்டன் திருப்பாத்தில் வைத்து அவன் அருள் பாத்திரமாகவும் குருநாதர் அருணாபெருமானுக்கு முருகாஜனம்.